ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் மைதீன். இன்னைக்கான வீடியோ என்னன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப நாளாக மறுபடியும் வீடியோ போடாமல் இருந்ததுக்கு சாரி கேட்டுக்கிறேன். இன்னைக்கான வீடியோ என்ன சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2025 RX 100 வாங்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஐடியாவில் இருப்பீங்க. 2025 வந்து பார்த்தீங்கன்னா RX 100 வாங்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஐடியாவில் இருப்பீங்க. அதை வாங்கலாமா வேண்டாமா, அதை வாங்கினா என்ன மாதிரி வாங்கணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 2025 நீங்கள் வாங்க போகிறதுக்கு முன்னாடி ஒன்று ரெண்டு விஷயங்கள் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெளிவான ஐடியா ஒன்று கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா உங்களோட RX 100 நண்பர்கள் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நண்பா, நீங்கள் 2025 RX 100 வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ RX 100 நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பீங்க. அந்த டிஸ்ட்ரிக்டை விட்டுட்டு அவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா போய் வாங்கும்பொழுது உங்களுக்கு ரேட்டு கம்மியாக கிடைக்குதுங்கிற ரீசன்னால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவுட்டர்லேயே போய் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஐடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம இப்போது திண்டுக்கல் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து ஒரு சென்னை வண்டி, இல்லாட்டி ஒரு திருச்சி வண்டி, அப்படி இல்லைன்னா ஒரு பாண்டிச்சேரி கிட்ட இருக்கிற மாதிரி வண்டி, அந்த மாதிரி நாகப்பட்டினம் அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அவ்வளோ தூரம் போயிட்டு வாங்கியிருக்காங்க. வாங்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக கிடச்சிருக்கு. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சியோட டேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருந்திருக்கு. அதாவது இப்போ ஒரு பைக் வாங்குறாங்க அப்படின்னா ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் மட்டும் தான் எஃப்சி இருந்திருக்கும். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எஃப்சி முடிஞ்சு எஃப்சி எடுத்து கொண்டு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஆர்டிஓவில் தான் நீங்கள் போய் எஃப்சி எடுக்க முடியும், இந்த ஆர்டிஓவில் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த லோக்கல் ஆர்டிஓவில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ வண்டி எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதர் டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சி எடுக்கிறதுக்கு போயிருக்காங்க. போகும்பொழுது போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்ட்ட மாட்டிருக்காங்க. மாட்டும்பொழுது இந்த மாதிரி எஃப்சிக்கு தான் நாங்கள் போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. பைக்கில் போயிருக்காங்க, அதே RX 100 தான் போயிருக்காங்க. மாட்டும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எஃப்சி இல்லாமல் ஓட்டினதுக்காக வண்டியை சீஸ் பண்ணிட்டாங்க. வண்டியை சீஸ் பண்ணி ஏலத்தில் விட்டாங்க. அந்த ஏலத்தில் விட்டதுக்கப்புறம் அந்த ஏலத்தில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த காசை கொடுத்து ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வந்து இப்போ எஃப்சி எடுத்து வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ நான் இதில் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா, நீங்கள் அதர் டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் வாங்க போகும்பொழுது அது அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திண்டுக்கல்ல இருக்கேன்னா திருச்சி அப்படிங்கிறது ஒரு 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், அதுவுமே கொஞ்சம் தூரம் தான் இருந்தாலும் பக்கத்தில். இந்த மாதிரி ஒரு 100 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. மேக்ஸிமம் உங்கள் பைக்கை நீங்கள் வாங்கும் பொழுது எஃப்சியோட வாங்கிக்கோங்க. நீங்கள் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கும் பொழுது குறைஞ்சபட்சம் ஒரு 3 வருஷத்துக்குள்ள எஃப்சி இருக்கிற மாதிரி வண்டியை வாங்கிக்கோங்க. அப்பதான் நீங்கள் வந்து லாங் டேர்மாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டி யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டி எஃப்சி இல்லாத வண்டி நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் உங்கள் பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்லேயோ இல்லை உங்களோட டிஸ்ட்ரிக்ட்லேயோ ஓன் டிஸ்ட்ரிக்ட்லேயோ கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. கம்மியான ரேட்டுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சி இல்லாத வண்டியவே வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 75,000 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் சைடில் சரௌண்டிங்கில் மட்டும் எஃப்சியோட விற்கிறதா இருந்தால் 1,10,10,000 வந்து பார்த்தீங்கன்னா 30,000 கிட்ட எக்ஸ்ட்ரா போயிருது. எஃப்சி இல்லாமல் நீங்கள் வண்டி வாங்கி எஃப்சி பண்ணுறப்போ மேக்ஸிமம் 10,000 கிட்ட தான் செலவாகும். அதை ஒரு 5 இயர்ஸ்க்கு நீங்கள் எஃப்சி போட்டாலுமே 10,000 கிட்ட தான் செலவாகும். அதே நீங்கள் எஃப்சி இருக்கிற வண்டியாக வாங்கணும்னு ஆசைப்பட்டு வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய் நீங்கள் எக்ஸ்ட்ரா செலவழிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சி இல்லாத வண்டியை வாங்கி, அதாவது உங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்ட்லேயே எஃப்சி இல்லாத வண்டியை வாங்கி எஃப்சி பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பாயிண்டா நீங்கள் எடுத்துக்கோங்க. வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா RX 100 வாங்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு போட்ட வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். அது என்னன்னா 2026 RX 100 ரீலான்ச் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு இது சொல்லியிருப்பேன். அதை லான்ச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். பட் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரூமர் தான். யமஹால இருந்து அபிஷியலாவே சொல்லிட்டாங்க, நாங்க வந்து அப்படியே லான்ச் பண்ணாலுமே இந்தியாவில் லான்ச் பண்ண போறது கிடையாது. லான்ச் பண்ணாலுமே அதர் கண்ட்ரில தான் வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணுவாங்களாம். இந்தியாவில் வந்து ரீலான்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் கிடையாது. அது வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலாவே அதிகாரப்பூர்வமாவே வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. அதனால 2026 RX 100 வரப்போகுது. ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய நாமமா போட்டு விட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இருக்கிற வண்டியை தான் நீங்கள் வாங்கி ஆகணும். இருக்கிற வண்டியிலே வந்து பார்த்தீங்கன்னா பெட்டரான வண்டியை தான் நீங்கள் சூஸ் பண்ணி வாங்க வேண்டியதாக இருக்கும். அப்படி பெட்டரான வண்டியை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் சொல்ல போகிற பாயிண்ட்டை முக்கியமாக கேட்டுக்கோங்க. இப்போ ஒரு வண்டி நீங்கள் வாங்க போறீங்க அப்படின்னா RX 100 நீங்கள் பார்த்து வாங்க போறீங்க அப்படின்னா அந்த வண்டியை எப்படி பெஸ்ட்டாக சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து கேட்டிங்கன்னா அந்த வண்டியோட ஓனர்ஸ் கவுண்ட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஓனர்ஸ் இருக்காங்கிறத பொறுத்து தான் அந்த வண்டியோட மெயின்டெனன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ வந்து ஒரு ஓனர் தான் இருக்காரு அப்படின்னா அந்த ஒரு ஓனர் கையில தான் இப்ப இருக்கான்னு பாருங்க. அந்த ஒரு ஓனர் தான் வச்சிருக்காரு, கடைசி வரைக்கும் அவர் தான் அந்த ஒரு பெரியவரை தான் வச்சிருப்பாரு. எப்படியுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓனரா இருந்தா அந்த ஓனர் ஓன் வண்டியை வச்சிருந்தாரு அப்படின்னா அவர் சேல் பண்றதுக்கு சான்ஸ் இல்லை. இருந்தாலும் ஒரு சிலர் சேல் பண்ணுவாங்க. சேல் பண்ணும்பொழுது அவங்க பெரிய மனசனா தான் இருப்பாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா வண்டியை பர்ஃபெக்டா வச்சிருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க RX 100 வாங்க போறீங்க அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் கிட்ட வாங்குறத விட பெரியவங்க கிட்ட வாங்கினீங்கன்னா அந்த வண்டியோட கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா பக்காவா இருக்கும். யங்ஸ்டர்ஸ் கிட்ட நீங்க வாங்கும்பொழுது வண்டியோட லுக்கு நல்லா இருக்குமே தவிர வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மொக்கையா தான் வச்சிருக்காங்க. ஏன்னா
எனக்கு தெரிஞ்ச நிறைய RX 100 ஓனர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் தான் இருக்காங்க. அவங்க கிட்ட எல்லாம் வண்டி வாங்கி நான் ரைட் பண்ணும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் நல்லா இருந்துச்சு. மத்த எல்லார்ட்டையும் இன்ஜின்ல ஏதாவது ஒரு சவுண்டு இல்ல கியர் போடுறப்ப ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூஸ்ல தான் இருக்கு. அதை வந்து பாத்தீங்கன்னா லைட்டா மாடிஃபை பண்ணி அவங்கள்ட்ட சேல் பண்ணிடுவாங்க. அதாவது யங்ஸ்டர்ஸை நம்ப வேணாம்னு நான் சொல்லல, பொதுப்படையா எல்லாருக்கும் சொல்லல, ஒரு சிலர் அந்த மாதிரி பண்றாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் கிட்ட வாங்கும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு 2 ஸ்ட்ரோக் மெக்கானிக்கா கூட்டு போய் நீங்க செக் பண்ணி வாங்கிக்கிறது நல்லது. நீங்க வண்டி வாங்கும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் கிட்ட வாங்கும்போது செக் பண்ணிக்கோங்க. அதே நேரத்துல பெரியவங்க கிட்ட வாங்கும்போது செக் பண்ண வேணாமா, அப்படியே மைண்டோட கண்ணை மூடித்தனமா வாங்கிடலாமான்னு கேட்டீங்கன்னா அவங்க கிட்டயுமே செக் பண்ணுங்க. பொதுவா செக் பண்றது நல்லது. பட் நான் செக் பண்ண வரைக்கும் பெரியவங்க வச்சிருக்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா நீட்டா சூப்பரா வச்சிருக்காங்க. சின்னவங்க வந்து பாத்தீங்கன்னா அதாவது வயசுல கம்மியா இருக்கிறவங்க நம்மள மாதிரியே ரைடு பண்ணணும், நல்லா திருவிட்டு இது பண்ணணும், ஸ்டண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா வண்டியை வாங்குறாங்க. அப்படி வாங்கும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா அந்த வண்டியோட கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மொக்கையா மாறிடுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே கன்சல்டன்சி கிட்ட தான் வாங்குவாங்க. ரெண்டாவது முக்கியமா கன்சல்டன்சி கிட்ட நீங்க வாங்கும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா வண்டியோட ரேட்டை வந்து பாத்தீங்கன்னா குறைக்கிறதுக்கு சான்சஸே கிடையாது. நீங்க கன்சல்டன்சி வாங்குனீங்க அப்படின்னா வண்டி நல்லா இருக்கும். வண்டி வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கைத்தனமா இருக்குமோ இல்லையோ, நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, நீங்க அங்க வாங்குறப்போ ஏதாவது ஒரு இஷ்யூஸ் அப்படின்னா அங்க போய் நீங்க கேள்வி கேட்க முடியும். கேள்வி கேட்கறதுக்கு அவங்க இருப்பாங்க. பட் ஓனர்ஸ் கிட்ட, அதாவது நம்ம ஓனா யூஸ் பண்றவங்க சேல் பண்றப்ப இந்த OLX அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க வாங்கும் பொழுதுதான் இந்த மாதிரி ஏமாத்துறதெல்லாம் நிறைய நடக்குது. அந்த இன்ஜின்ல வந்து பாத்தீங்கன்னா மாடிஃபை பண்ணி விற்கிறது, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த புக்ல வந்து நேம் மாடிஃபிகேஷன் பண்ணி வைக்கிறது, நம்பரை மாடிஃபிகேஷன் பண்ணி வைக்கிறதெல்லாம் இங்கேயும் நடக்கும். பிளஸ் இந்த புதுப்பேட்டை மார்க்கெட் மாதிரி சைட்ல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா நடக்கும். ஸோ சென்னை சைடு இருக்கிற மக்கள் வந்து பாத்தீங்கன்னா RX 100 வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க அங்க இருக்கிற மெக்கானிக்கை கூட்டு போயிட்டு இது ஒரிஜினல் RX-ன்னு சொல்லிட்டு செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அதாவது பெரிய பெரிய சிட்டிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏமாத்துறாங்க. சின்ன சின்ன கிராமங்கள் இந்த மாதிரி வத்தலக்குண்டு மாதிரி சின்ன சின்ன டவுன் அந்த மாதிரி ஏரியாக்கள் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் RX இருக்காத சுச்சுவேஷன்ல நம்ம சிட்டிக்கு தான் போவோம். அப்படி சிட்டிக்கு போய் வாங்கும்பொழுது தான் அந்த மாதிரி நிறைய ஏமாத்துறாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மெக்கானிக்கா கூட்டு போயிட்டு அந்த வண்டியை டெஸ்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. FC இருக்கா இல்லையா, எத்தனை வருஷத்துக்கு இருக்குன்னு பாக்குறது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா இருந்தாலும் முக்கியமா வண்டி நல்லா இருக்கா இல்லையாங்கிறத நீங்க செக் பண்ணணும். ஏன்னா வண்டி நீங்க தான் ஓட்ட போறீங்க, அதனால செக் பண்ணி வாங்கிக்கோங்க. எப்படிதான் ப்ரோ நம்ம வாங்குறேன்னு சொல்லிட்டு வந்து கேட்டீங்கன்னா அந்த 2 பாயிண்ட் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. கன்சல்டன்சின்னு நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா வண்டியோட ரேட்டை பத்தி நீங்க யோசிக்க கூடாது, எவ்வளவு சொல்றாங்களோ அதுக்கு வாங்கிடணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓனர்ஸ் கிட்ட வாங்கும் பொழுது, அதாவது OLX அந்த மாதிரி இதுல வாங்கும் பொழுது நல்ல ஒரு மெக்கானிக்கை கூட்டு போய் டெஸ்ட் பண்ணி வாங்குங்க. அதே கன்சல்டன்சில வாங்கினா செக் பண்ண வேணாமான்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கன்சல்டன்சி பக்கத்துல இருக்கிற மெக்கானிக் கிட்ட நீங்க போகாதீங்க. கொஞ்சம் தூரமா ஒரு 10 கிலோமீட்டர் கிட்ட டிராவல் பண்ணி போயிட்டு இந்த பக்கமா இருக்கிற ஏதாவது ஒரு மெக்கானிக்கை கூப்பிடுவாங்க. பக்கத்துலயே ஒரு மெக்கானிக் இருக்காரு, அவர்கிட்ட போய் சொல்லு நல்லா செக் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நல்லா காதலே செய்யணும்னு பார்ப்பாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா நம்பாதீங்க. கொஞ்சம் தூரமா போயிட்டு அங்கிட்ட இருக்கிற மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க செக் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி உங்ககிட்ட பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல போறதுக்கு முன்னாடி உங்க ஓன் மெக்கானிக் பக்கத்துல இருக்க மெக்கானிக் தெரிஞ்சவர் இருக்காரு அப்படின்னா அவரை கூட்டிட்டு போயிட்டு நீங்க வந்து செக் பண்ணி வாங்கிக்கிறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ நீங்க RX 100 வாங்கும் பொழுது இப்ப நீங்க 2025 வாங்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா ஃபுல்லா FC ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்க்கு இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அதை விட கம்மியா இருக்கிற மாதிரி வாங்கணும், FC புதுசா எடுக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல இப்போதைக்கு கிடைக்குது. இதே ஒரு 26 27ன்னு போகும்போது வருஷங்கள் மாற மாற வந்து பாத்தீங்கன்னா ரூல்ஸும் மாறிட்டே இருக்கும். ரூல்ஸ் மாறும்போது பாத்தீங்கன்னா ஸ்கிராப்புக்கு போயிடும். அதனால நீங்க செலவு பண்றது தப்பு இல்லை, பட் செலவு பண்றது ஒர்த்தபிளா இருக்கணும், அதுதான் என்னோட ஆசை. ஸோ நீங்க வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க 5 இயர்ஸ்க்காவது FC இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறம் FC கிடைக்குமா என்னங்கிறத நீங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கிறத விட இருக்கிற 5 வருஷமோ 3 வருஷமோ 4 வருஷமோ ஓட்டி என்ஜாய் பண்ணுங்க. அவ்வளவுதான் நண்பா. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நீங்க RX வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க நான் சொன்ன முக்கியமான பாயிண்ட்லாம் நோட் பண்ணிக்கோங்க. வண்டி புக்கு செக் பண்ணணும், நம்பர் பிளேட் செக் பண்ணணும், கரெக்டா இருக்கா, வண்டியில இருக்கிற இன்ஜின் நம்பரும் இதில் இருக்கிற புக்கில் இருக்க இன்ஜின் நம்பரும் கரெக்டா இருக்கா, அதெல்லாம் நம்ம நார்மலா எல்லா வீடியோலையும் பேசக்கூடியது தான். அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி 2 இடத்துல வாங்க போறப்போ இந்த மாதிரி மெக்கானிக்கை கூட்டு போய் செக் பண்ணிக்கோங்க. கம்மியான ரேட்டுக்கு வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன், கம்மியான ரேட்ல எப்படி வாங்குறதுன்னு. அந்த வீடியோட லிங்க் எல்லாம் ஐகார்ட்ல கொடுத்துருப்பேன், இல்லை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகே நண்பா, இதுல ஏதாவது நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா சொல்லுங்க, கண்டிப்பா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சரி பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோ வந்து மீட் பண்ண வரைக்கும் அண்டில் உங்கள் மைதீன். பாய் நண்பா.